ஹே வரம் வேணம் வந்து நம்ம இருக்கிறப்ப தான் பிள்ளைங்களை பார்த்துக்கிற மாதிரி, பிள்ளைங்களை ரொம்ப அப்படியே டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி நடிப்பாங்க. சாப்பிட்றது கூட நம்ம ஏதோ இவங்கள பட்னியாக போட்டிருக்க மாதிரி வந்து நடிப்பாங்க. நான் என் புருஷங்கிட்ட சண்டை போட்டு கூட இதுங்களுக்கு வாங்கி நான் போடுவேன். ஆனால் இவங்க வந்து நடிக்கிறது வந்து ரொம்ப அப்படியே எதுவுமே சாப்பிடாம வச்சுருக்க மாதிரி நடிப்பாங்க. பாருங்கள், படுத்துட்ருக்காங்க தெரியுதுங்களா? வேறு துணி மாற்றணும் போல இருக்குது. ஃபுல்லாக பாத்ரூம் நகரமாக கொஞ்சம் நீங்கள் அப்படி போய் பாருங்கள். இன்றைக்கி யார் யார் கண்ணு திறந்துருக்காங்கன்னு பார்க்கலாம். காட்டுங்க. இல்லை, நீங்கள் இவங்களுக்கு சரியாக பேர் வைக்காததுனால யாருக்கு என்ன பேர் கூப்பிடுறது தெரியுதுங்களா? குட்டியாக யாரை என்னன்னு கூப்பிடுறதுன்னே தெரியல. இவர் தாங்க என்னோட தங்கம், என்னோட ஸ்வீட். ஒரு மாதிரி ரொம்ப அழகான ஒருத்தன். இங்கே பாருங்கள், கண்ணு பார்த்தீங்களா? அப்படியே நிலா மாதிரி இருக்குது பாருங்கள். முகம் அவ்வளோ அழகு. இவங்க ஆச்சா பாருங்க. இந்த அம்மா வந்து ரொம்ப பிஸி. இந்த அம்மா, இந்த ரெண்டு அம்மாவில் யாருன்னே தெரியாது பாருங்க. இவங்க தான் முதல் பிள்ளை, இவங்க தான் முதல் பிள்ளை. அதனால் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இந்த அம்மா தான் முதல்ல கண்ணை திறந்துருக்காங்க. நல்லா பாருங்கள், என்னையே உசு உசு நான் பாருங்கள் அழகுறாங்க பாருங்கள். நான் இவ்வளோ இதுவாக கம்ஃபர்டபுளாக இந்த துணியை போட்டிருந்தாலும் அவங்க வந்து அந்த தரையில் படுத்தால் தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கிறதுன்றதுனால. இவங்க திறந்துட்டாங்களா? கட்டுங்க, கண்ணை கட்டு. இல்லை, இவ்வளையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். பாருங்க, நடக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் அவளை பெற்றவங்க பாருங்கள். ஏன்னா இவ வந்து 5 குட்டின்றதுனால பால் வந்து பத்தாது. அதுக்காக தான் இவளுக்கு வந்து நான் வந்து மோஸ்ட்லி பெடிகிரி வந்து நான் கொடுக்குவேன். எதுக்குன்னு சொன்னால், பால் வந்து நான் 5 குட்டிங்க இல்லையா, அதனால் இந்த பிராண்ட் தான் கொடுக்குறேன். இந்த பிராண்டு தான் கொடுத்துட்ருக்கேன். தெரியுதுங்களா? இது காலையில் ஒன்று போட்டேன், இப்போ ஒன்று. நம்ம நிறைய பழக்கம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இதே பிடிச்சிப்பாங்க. அப்புறம் நார்மல் ஃபுட்டு, நார்மல் ரைஸ் எதுவுமே சாப்பிட மாட்டான். அதுக்காக தான் இவன் ரொம்பவே கேடி. பாருங்கள், நீங்களாம் நினச்சிட்ருப்பீங்க என்னடா இப்படி போட்டு இப்படி இப்படி போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அப்படி ஒன்றும் இல்லைங்க. உண்மையாகவே நான் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தேன். இந்த பாக்ஸ் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். இங்கே பாருங்கள், நீங்கள் இதோட ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தேன். பட் இந்த அம்மா வந்துட்டு அவங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவங்க தானே வந்து போடுவாங்க. அதனால வந்து இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், கண்ணே தெரியாமல் என்னவோ பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்ன பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. அவங்க பாருங்கள், கொஞ்சம் கண்ணு திறந்ததுக்கே அந்த அம்மா இவ்வளோ பண்ணுறாங்க. இங்கே நான் நல்லா ஜூம் வைக்கிறேன். கொஞ்சம் கண்ணு திறந்ததுக்கே எப்படி சுற்றுறாங்க. இன்னும் ஃபுல் கண்ணு திறந்தா அவங்க அட்டூழியம் தாங்க முடியாது. இங்கே பாருங்கள், அம்மா மேலே ஏறி இருக்கிறத பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த பிள்ளைங்களை சிலர் கொடுமை கொடுக்குறாங்க. அது எப்படி தான் மனசு வருதோ. சரி, நாளைக்கு பார்க்கலாம். பிள்ளைக்கு பசி எடுத்துகிட்ருக்கு போல இருக்கு. அம்மா சாப்பிட்டா தானே உனக்கு பால் கிடைக்கும். இரு தருவா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவன் மோஸ்ட்லி இந்த கலரில் தான் குட்டி போடுவான். மோஸ்ட்லி இந்த கலர் தான் பாருங்கள். அவர் வந்து எப்பவுமே தனியாக இருப்பார். அவர் வந்து தனிக்காட்டு ராஜா. பாருங்கள், சரிங்க, நாளைக்கு பார்க்கலாம். நான் எல்லாரோட கண் ஓப்பன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.
கடைசியாக இந்த நிலாவோட முகத்தை பார்த்துட்டு போங்க. ம்.